ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய பேசி தீர்க்கிறதுக்காக ரஷ்யாவும், அமெரிக்காவும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய முடிக்கிறதுக்காக ஜோ பைடன் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம், ரஷ்யாவ ஒதுக்கி வச்சுட்டு உக்ரைன கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க. ஆனா இப்போ ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம், அதே அமெரிக்கா தான். ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம், உக்ரைன விட்டுட்டு ரஷ்யாவ கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். அந்த ஸ்ட்ராட்டஜி கை குடுக்குதா, இந்த ஸ்ட்ராட்டஜி கை குடுக்குதா அப்படிங்கிறது பார்த்தோம்னா, பேச்சுவார்த்தை சவுதியில இனிதே தொடங்கியது. இந்த பேச்சுவார்த்தையில பல வகையான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது போல ஆல்ரெடி என்னென்னலாம் இருக்கலாம் அப்படிங்கிறது போல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இல்ல திடுக்கிடும் தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. அதாவது வெறும் ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை மட்டும் பேச போறதில்ல. பல வகையான விஷயங்கள் இதுல பேச போறாங்க அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. அதாவது முதல்ல இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கோ ரூபியோ அவர்கள், லாவ்ரோ அவர்கள் ஆ காரசாரமான விவாதங்கள் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம, இப்போ ஒரு பரீட்சை எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், காலையில எந்திரிச்சதுலருந்து ரெடி பண்ணி வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, "பாத்துடா, இப்படி பண்ணுடா, அப்படி பண்ணுடா, இப்படி எழுதுடா, அப்படி எழுதுடான்னு" சொல்லி நம்மளுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா? நம்மளும் கேட்டுக்கிட்டு பரீட்சைக்கு ஹாலுக்கு போவோம். பார்த்தோம்னா ஒண்ணும் தெரியாது பேப்பர்ல. ஏதா தெரிஞ்சத எழுதிட்டு வர வேண்டியது தான். இப்ப எப்படி உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், அது போல நம்மளும் டீச்சர் கிட்ட பேசுற மாரி நம்மளும் கதை கதையா எழுதுறது உண்டு. அடிஷனல் சீட்லாம் நம்மளும் வாங்கணுமே அப்படிங்கிறதுக்காக எழுதுறது உண்டு. அதுபோல நடந்துருமா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா, அ மேக்ரான் அவர்கள் எமர்ஜென்சியா சம்மிட் கூப்பிட்டாங்க இல்லையா? ஒரு சம்மிட் நடக்குது அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம். அப்ப அதோட முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. 2வது சீஸ் ஃபயர் அக்ரீமெண்ட் போடுறாங்க அப்படின்னா, ட்ரூப்ஸ உக்ரைன்குள்ள அனுப்புறதுக்கு வந்து ஒரு மனதா வந்து ஒத்துக்கணும் இல்லையா? அதுல பெரும்பான்மையான நாடுகள் ஒத்துக்கல அப்படின்னு போல சொல்லப்பட்டு வருது. ஸோ இதனால ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் தன்னிச்சா அவங்களால அனுப்ப முடியாது. அமெரிக்காவோட உதவி இல்லாம, அமெரிக்கா பேக் பண்ணா தான் இவங்களால எதுனாலும் செய்ய முடியும். முதுகெலும்பு இல்லன்னா எப்படிங்க? அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் சார்ந்த கருத்துக்கள் இருக்கு. அது நிரூபணம் ஆகுது. ஏன்னா முதுகெலும்பே அமெரிக்கா தான். யூரோப்போட முதுகெலும்பே அப்படிங்கிறது போல பலர் தரப்பிலிருந்து கருத்துக்கள் இருக்கு. இப்ப அந்த முதுகெலும்பு இல்லாததுனால எதுவும் ஆட மாட்டேங்குது அப்படிங்கிறது போல. ஆனா டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்க இன்கிரீஸ் பண்றதுல எல்லாரும் தெளிவா இருக்கிறாங்க. இந்த டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இன்கிரீஸ் பண்றதுலயும் சில பல முட்டல்கள், மோதல்கள் இருக்கு. இப்போ 3%, 4%, 5% கேட்கறாங்க இல்லையா? நேட்டோ நாடுகள். இப்ப அப்படி இன்கிரீஸ் பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, அ பிரான்ஸோட சாஃப்ரான் நிறுவனம் இருக்கு இல்லையா? இந்த இன்ஜினு, ஃபைட்டர் ஜெட்லாம் ரெடி பண்றாங்களே. ஸோ அவங்க தரப்புல என்னன்னா, நம்மளோட மிலிட்டரி டிஃபென்ஸ் எக்யூப்மென்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த அ செக்டாரே இல்லாம போயிரும் போல இருக்கு. நம்ம அதுல பாதாளத்துல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் தரப்புல இருந்து செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சாஃப்ரான் கம்பெனி வந்து 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் இருக்கு இல்லையா? அது இந்தியாக்கு ஆஃபர் பண்றாங்க. தொழில்நுட்பம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். இந்தியால செய்யலாம். அப்படிங்கிறது போல அவங்க ஒரு சைடுல ரால்ஸ் ராயல்ஸ் இன்ஜின் யூகேவோட இன்ஜினுக்கும், ஜெனரல் எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் போட்டியா இப்ப சாஃப்ரான் வந்திருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல டீல் போல தான் தெரியுது. ஆளாளுக்கு மாறி மாறி காம்படிஷன் அதிகமாகுது அப்படின்னா, நம்மளுக்கு கொஞ்சம் டெர்ம்ஸ் ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால யாரோட இன்ஜின் நம்மளுக்கு கிடைக்குது, யாரு கூட நம்ம ஒப்பந்தம் போட போறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். இப்ப நம்ம மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். அது மேக்ரான் அவர்கள் தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ்ல ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் கூப்பிட்டாங்க. அதுல வந்து பணம் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அதிகமா பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்ப அதுல வந்து பார்த்தீங்கன்னா, யாரு கம்பெனிக்கு ஆர்டர்ஸ் போறது? அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதம் வாங்குறது வேண்டாம். ஏன்னா, இப்போ பிரான்ஸ்ல தனியா டிஃபென்ஸ் கம்பெனி இருக்கு. ஜெர்மனில தனியா டிஃபென்ஸ் கம்பெனி இருக்கு. யுகேல தனியா டிஃபென்ஸ் கம்பெனி இருக்கு. ஸோ இந்த கம்பெனிகளுக்குள்ள ஆர்டர் குடுத்துக்கலாமா? இப்போ அந்த பணத்த அதிகப்படுத்துறோம் இல்லையா? அந்த பணத்த அதிகப்படுத்துறதுனால ஆயுதங்கள் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறத குறைச்சுக்கலாம். அப்படிங்கிறது போல டிசிஷன் எடுத்திருக்கறதா சொல்லப்பட்டு வருது. அப்படியா என்னன்னு தெரியல. இல்ல அமெரிக்கா வந்து இங்க பாரு யூரோப்பு வரலைன்னா டேரிஃப் போட்டுருவேன் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்புலருந்து ஏதாவது மிரட்டல்கள் வருமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா, இந்த டாரிஃப்னா அவர் ஈரோப்ப பார்த்து மிரட்டிட்டு இருக்கிறதுக்கான காரணம், டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இன்கிரீஸ் பண்ணி எங்க கிட்ட இருந்து ஆயுதம் வாங்குங்க. அப்படிங்கிறது போல உள்ளார்த்தமா அப்படிங்கிறதுக்கான கேள்விகள்லாம் வருது. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. சரி ஓகே. ஏதோ ஒரு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த யூரோப்பியன் யூனியன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அத வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள்கிட்ட கூப்பிட்டு மேக்ரான் அவர்கள் பேசியிருக்கிறார். இவரு யுஏஇல பக்கத்து தெரு. சவுதிக்கு பக்கத்துல அண்டை நாடு தானே. அதாவது பக்கத்து தெருவுல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறார் பொட பொடன்ட்டு. இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சேத்திக்குல வேற பாவம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவரு சவுதிக்கு போறாரு. அவரு போய் என்ன மாரியான மீட்டிங் நடக்க போகுதுன்னு தெரியல. இப்ப கெய்த் கெலாக் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? மீட்டிங் முடிஞ்சுட்டு, "ஏங்க இந்த மாரி செக்யூரிட்டி கேரண்டியா? அது இது எதாதா?" அப்படிங்கிறது போல எல்லாம் கேட்டுருப்பாங்க இல்லையா? மைக் நீட்டிட்டு. அதுக்கு இனிஷியலா அவர் என்ன சொல்லிக்கிறார்ன்னா, "எல்லாமே டேபிள் மேல இருக்குங்க. நெகோசியேஷன் டேபிள்ல இருக்குங்க. பேசுவோம். பேசிட்டு ஏதாவது சொல்றோம்." அப்படின்னு போல சொல்லிக்கிறாரு. இப்போ சவுதியில வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே காரசாரமான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்து அப்டேட் வந்ததுன்னா ரெக்கார்ட் பண்ண கூட சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இல்லன்னா, அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம்.
இப்ப அடுத்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த எமர்ஜென்சி மீட்டிங் பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ என்ன மாரியான பேச்சுக்கள் இதுல அடிபடலாம் அப்படின்னு பல அனலிஸ்ட் வந்து சொல்றாங்கன்னா, முதல்ல ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி. அத நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சேனல்ல சொல்லியாச்சு. ஈரான்ல இருக்கக்கூடிய அணு உலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல அ ரஷ்யா மேனேஜ் பண்ண போறாங்க. ஸோ ஈரான் இதுக்கு மேல எக்காரணத்த கொண்டும் அணு ஆயுதம் தயாரிக்கக் கூடாது. அதுக்கு கேரண்டி ரஷ்யா அ அமெரிக்காக்கு குடுப்பாங்களா? அதுக்கு ஏதாவது அமெரிக்கா கேட்பாங்களா? அப்படிங்கிறது போல விஷயம். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா டீநியூக்ளியரைஸ் பண்றதுக்கான பேச்சுக்களும் இதுல இடம்பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நார்த் கொரியா தரப்புலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் செல்லவே செல்லாது. அது மாதிரியான ஒரு பேச்சே வைக்காதீங்க அப்படிங்கிற போல அவங்க தரப்புன்னு சொல்லிட்டாங்க. 3வதான ஒரு பாயிண்ட் அதிர்ச்சி அளிக்கும் விஷயம். என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்கா இருக்கிறாங்க இல்லையா? பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய கடைசி லெட்டர் எஸ். சவுத் ஆப்பிரிக்கா. இவங்களும் அணு ஆயுதத்துக்கு ஏதாவது யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா, சவுத் ஆப்பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் நியூக்ளியர் டீல வந்து ஈரான் கிட்டயும், ரஷ்யா கிட்டயும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் எகிடு பூந்து அப்படியே விளையாடுது போல தெரியுது. சவுத் ஆப்பிரிக்காக்குள்ள அப்படியே விட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்னன்னா, மிக பெருமளவுல போராட்டங்கள் வெடிக்கும், வன்முறைகள் வரும் அப்படிங்கிறது போல எதிர்பார்ப்புகள் இருக்கு. எய்டுகள் போறதெல்லாம் சவுத் ஆப்பிரிக்கால வந்து கட் பண்ணிக்கிறாங்க. இதனால பெருமளவுல பாதிப்படைவாங்க அப்படின்னு போல சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்கா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த மாரி எந்த ஒரு டீலும் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட போடக்கூடாது அப்படிங்கிற அழுத்தங்கள் குடுப்பாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அடுத்தது பிரேசில். அ ஆர்ங்கிறது ரஷ்யா. அவங்க கிட்ட உலகத்திலேயே அதிக அளவுக்கு அணு ஆயுதம் இருக்கு. அடுத்தது இந்தியா அணு ஆயுதம் இருக்கு. அடுத்தது சைனா அணு ஆயுதம் இருக்கு. அடுத்தது இப்போ டீல் போட்டுருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. ஈரான் பிரிக்ஸ் பிளஸ்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் அதுக்கான கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, பிரேசில். ஸோ அவங்க எப்படி? அதனால தான் இந்த லுலா அவர்களுக்கு ஆட்சி மாற்றமா அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதோ ஒரு முடிவுல பிரிக்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அது எதுனாலும் ஜூலை மாசம் தொடக்கத்திலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அரசல் புஸ்ல அடுத்தடுத்த தகவல்கள் வந்துரும்ல. ஸோ அத வச்சு நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். என்னதான் முடிவுகள் வச்சிருக்கிறாங்க இந்த பிரிக்ஸ் நாடுகள்ன்ட்டு. ஸோ இது போல பல வகையான விஷயங்கள் இந்த நெகோசியேஷன் டேபிள்ல இருக்கும். இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை மட்டுமே பேசுவாங்க அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல. போல பல விஷயங்கள் பேசுவாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த யூரோப்பியன் யூனியன் உடனான அந்த அமெரிக்காவோட உறவு, நேட்டோன்ற உறவுல ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படுமா? இந்த செக்யூரிட்டி ஆர்க்கிடெக்சர்ல ஏதோ ஒரு மாற்றங்கள் வருமா? அப்படின்ற கேள்விகள்லாம் வருது இல்லையா? ஸோ அதுக்கு அமெரிக்காவோட ஒரு செனேட்டரான ஜிம் அவர்கள் தரப்புலருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, இந்த 2ஆம் உலகப் போரோட முடிவுக்கு அப்புறமா ஒரு ஆர்க்கிடெக்சர் யூரோப்பியன் யூனியன்ல உருவாயிருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அது சீரும் சிறப்புமா இருக்கு. அது அப்படியே கன்டின்யூ ஆகும் அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால செக்யூரிட்டி ஆர்க்கிடெக்சர்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதாவது இப்ப வச்சிருக்கக்கூடிய அந்த நேட்டோ, டிஃபென்ஸ் இது போல யூனியன் இது போல பல விஷயங்கள் வச்சிருக்காங்களே, அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்கான்றாரு. ஆனா டேபிள்ல ரஷ்யா கிட்ட நீங்க நார்த் கொரியா கிட்ட இருந்து விலகணும், ஈரான் கிட்ட இருந்து விலகணும்னா, அப்ப ரஷ்யாவும் அது போல டிமாண்ட் வைப்பாங்க இல்லையா? அவங்களும் நெகோசியேஷன் டேபிள்ல சில பல விஷயங்கள் வச்சிருப்பாங்க. இப்ப பார்ப்போம் ரஷ்யா என்ன மாரியான டீல் வைக்கிறாங்க, இவங்க என்ன மாரியான டீல் வைக்கிறாங்க அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா ஐஎஸ்டபிள்யூ தரப்புலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இது போல ஏதோ ஒண்ணு பேசுவாங்க. இப்ப அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, புதுசா சில பகுதிகள் ரஷ்ய தரப்புலருந்து கேட்கிறாங்க. கேட்பாங்க அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்புலருந்து கிளப்பி விட்டுருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால பல அனலிஸ்ட்டுகளும் பலவிதமான கருத்துக்கள். அதாவது இந்த நோவோ ரஷ்யான்னு ஒரு மேப் இருக்கு இல்லையா? ஒடசா இந்த சைடுல இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அத செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? அப்படி இல்லன்னா, இந்த ஜாப்ரோசியா, கெர்சன் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத பகுதிகளும் வேணும்னு கேட்கிறாங்க இல்லையா? அந்த 4 ஒப்லாஸ்ட் அது மட்டுமா? பேலன்ஸ் இருக்கிற பகுதிகளா? அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தலாம். 2வது எப்படி இந்த மிடில் ஈஸ்ட் கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மிடில் ஈஸ்ட்ல அல் கொய்தாவோட மிக முக்கியமான ஒரு தலைவர வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல அமெரிக்கா தரப்புலருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஒரு தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த சிரியால இட்லிப் பகுதியில. ஸோ இவங்க தரப்புலருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து லெபனான்குள்ள தாக்குதல் பண்ணதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுக்கு ஹமாஸ் தரப்புலருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆமா ஒரு சீனியர் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. 2வது இஸ்ரேல் வந்து லெபனான்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள்ல இருந்து பின்வாங்குறாங்க. ஆனா சில முக்கியமான பாயிண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும். அவங்க கேம்ப் செட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அங்க அவங்க அவுட் போஸ்ட் மாரி இருந்துக்குவாங்க அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. வித்ட்ரா பண்ணக்கூடிய பகுதிகள்ல லெபனானோட ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது சீரா போயிருச்சுன்னா பரவால்ல. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் தரப்புலருந்து 3 பேர்த்த விடுறதா சொல்லிக்கிறீங்களா? ஏன்னா அடுத்த பிரச்சனை இருந்துச்சு. 6 பேரா விடுங்க அப்படிங்கிறது சொல்லி கேட்டுருக்காங்க. அதுக்கு ஹமாஸ் தரப்பு வந்து ஒத்துக்குவாங்களா? என்ன ஏதுங்க தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஒரு டீல் வந்திருக்கு. அதுலருந்து மீறிட்டே இருக்கிற மாரி இருக்கு. இது எப்படி ஹமாஸ் தரப்பு வந்து ஒத்துக்குவாங்களா? இல்ல எப்படி என்னங்க தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த மிடில் ஈஸ்ட் பத்தின எல்லா விவகாரமே நெகோசியேஷன் டேபிள்ல பேசப்படும் அப்படின்னு கூட சொல்றாங்க. எது எப்படியோ பேச்சுவார்த்தை நல்லபடியா முடியணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம அடுத்த செய்திக்கு போக ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரெப்பரேஷன்ஸ்க்காக அதாவது ட்ரம்ப் அவர்களோட ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, 50% ரிசோர்ஸஸ்ல
ரெவென்யூ தேர்ட் பர்சன் இருந்தாலும் தேர்ட் பார்ட்டிஸ் இருந்தாலுமே எங்களுக்கு ரெவென்யூஸ் 50% வேணும் அப்படிங்கிற ஒரு டீல் இருக்கு இல்லையா? இது வேர்ல்டு வார் 2ல ஜெர்மனி மேல, ஜப்பான் மேல எல்லாம் ரெப்பரேஷன் கலெக்ட் பண்ணாங்களா, அதை விட இது ரொம்ப ஹியூஜா இருக்கு அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து பத்திரிகைகள் இருந்தா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. கம்பைன் பண்ணதை விட இது ரொம்ப அதிகமா இருக்குன்னா எப்படி சிக்கல் தானே? அப்ப இது திரும்ப இன்னொரு போருக்கு தானே வரும். ஏன்னா ஒரு நாட்டை அப்படி புழிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்க? புரட்சி பண்ணுவாங்க, போராட்டம் வரும். ஹிட்லர் மாதிரி திரும்ப ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வருவாங்க. அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை யாருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்களோ திருப்பி ரஷ்யாவோட ஒரு போருக்கு தயார் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த ரெப்பரேஷன் போட்டு தான் ஹிட்லர் வந்தார் வேர்ல்டு வார் 1ல. அதே எவ்வளவு ஒரு ரெப்பரேஷனா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ உக்ரைன்ல. அது ரொம்ப சிக்கலாயிரும். ஸோ என்ன பண்ண போறாங்க அமெரிக்கா? அந்த டீல்லாம் சைன் ஆகுமா ஆகக்கூடாது அப்படின்னு சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. அடுத்து அப்படியே நம்ம பிரேசில் கிட்ட வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பிரேசில்ல ரியோல தான் வச்சு நடக்க போகுது இந்த விஷயங்கள்லாம். பிரிக்ஸ் சமிட்ல அப்படி போல சொன்னோம் இல்லையா? இப்ப அதே ரியோல வந்து பாத்தீங்கன்னா போலீஸோட ஹெட் குவார்டர்ஸ்குள்ளேயே ஒரு கேங் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளை கும்பல்னு சொல்றாங்க. உள்ள போய் பயங்கரமான தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்படியே நம்ம கனடா கிட்ட போயிட்டோம் அப்படின்னா, கனடால ஒரு பேசஞ்சர் விமானம் வந்து பாத்தீங்கன்னா விபத்துக்குள்ளாயிருக்கு. பேசஞ்சர் விமானம் ஸ்ட்ரைட்டா போயிட்டு வந்து அப்படியே கவுந்து தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. இதனால காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. யாரும் இறந்ததா இப்போ வரைக்கும் தகவல் வரல. அதுவும் ஒரு குழந்தையெல்லாம் சீரியஸா இருக்கு அப்படின்னு கூட செய்திகள் வருது. அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இது அமெரிக்கால வந்து இந்த ஆஸ்ப்ரே ரக ஹெலிகாப்டர் இருக்கு இல்லையா? அது எப்படி வெர்டிகலாவும் டேக் ஆஃப் ஆகும், போகும். இது போல டில்ட் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிளட்ச்ல வந்து திரும்ப பிரச்சனையாயி, திரும்ப இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆயிருக்க வேண்டியது அதிர்ஷ்டவசமா தரையிறங்கிருச்சு. இல்லன்னா உள்ள இருக்கக்கூடிய எல்லாரும் இறந்திருப்பாங்க. மெரைனோட இந்த ஹெலிகாப்டர் அடிக்கடி விபத்துக்குள்ளாயிட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ அதே போல ஒண்ணு விபத்துக்குள்ளாயிருக்கு. ஆனா அமெரிக்கா இதை பத்தி பேச மாட்டேங்குது அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல எலான் மஸ்க் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா மிகப்பெரும் அளவுல போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த டாஜ்ன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க இந்த ஆளு வேண்டாம் அப்படிங்கிறதுனால மிகப்பெரும் அளவுல ப்ரொடெஸ்ட் யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. எல்லா நாட்டிலையும் இது போல ப்ரொடெஸ்ட் நடக்கிறது வாஸ்தவம் தான். இதுக்கு என்ன ஃபண்டிங் போகுது அப்படிங்கிறதா தெரியல. அது பார்த்து கண்ட்ரோல் பண்ணுமா அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்பிலிருந்து யோசிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தலாம். ஓரளவுக்கு தகவல் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.